உலகுக்கு நாகரிகத்தை கற்றுத்தந்த என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த மண்ணின் நாம் தமிழர் உறவுகளுக்கும், இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற எனதருமை தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி வினோதினி அவர்களுக்கும், எங்களது செய்தியினை செவிக்குள் செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதிவாழ் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, நான் என்ன பேசலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற போது அண்ணன் விஸ்மி கார்த்திக் அவர்கள் சில செய்திகளை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். நான் சமீபத்தில் எனது ஊரின் அருகிலே ஒரு நிகழ்விற்கு சென்று இருந்தேன். அப்போது என்னை பார்த்தவுடன் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். என் காதிற்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே அந்த செய்தியை அவர்கள் சொன்னார்கள். சீமான் ஆட்டுக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு, மரத்திற்கு மாநாடு என்று எதெதுக்கோ மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். வாக்கு மாட்டிடமும் மரத்திடமுமா கேட்கப் போகின்றார் என்று என்னை பார்த்து என் காதிற்கு கேட்கும் அளவிற்கு அவர்கள் அதை பேசிக் கொண்டிருக்கின்றார். என்ன மரத்திற்கு மாநாடு, என்ன மாட்டிற்கு மாநாடு, அதில் ஒரு ஏளனம். அன்பானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா என்ற கொடிய நோய் நம் நாட்டையே உலுக்கியது. கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள், பொதுமக்கள் எப்படி பாதித்தார்கள் என்றால், எல்லோருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. அப்படி மூச்சு திணறல் ஏற்படுகிற போது செயற்கையாக சுவாச காற்றை, ஆக்சிஜனை அவர்களுக்கு செலுத்த வேண்டி இருந்தது. மருத்துவமனை முழுவதும் நோயாளிகள் நிரம்பி இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் உயிர் பயம், வெளியே செல்ல முடியாது. ஆபத்தை உணர்ந்த மக்கள் தன்னை எப்படியாவது தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைக்கு விரைந்தார்கள். பக்கத்தில் ஒருவரோடு பேச முடியாது, எவரையும் பார்க்க முடியாது, வீதிகளிலே செல்ல முடியாது, வீடுகளுக்குள் முடங்கி கிடந்த போது மூச்சு காற்றை சரியாக சுவாசிக்க முடியாமல் எண்ணற்றோர் மடிய தொடங்கினார்கள். கொரோனா காலகட்டத்திலேயே அந்த நோயின் பிடியில். அதனால் எல்லோருக்கும் செயற்கை சுவாச காற்று பொருத்தப்பட்டது, ஆக்சிஜன். நாட்கள் நகர நகர சிலிண்டர் பற்றாக்குறை, ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை. சாதாரண நாட்களிலே 2000 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கிறது என்றால், கொரோனா காலகட்டத்தில் 5000 ரூபாய் முதல் 15000 ரூபாய் வரை ஒரு சிலிண்டர் விற்பனையாகியது. அப்படியும் கிடைக்கவில்லை. பல பேர் இறந்து போனார்கள். எல்லோரும் பதறி போனார்கள். எதனால? சுவாசிக்க முடியல, மூச்சு திணறல், ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு காற்று சுவாசிக்கிறோம் தெரியுமா அன்பு உறவுகளே? 2 சிலிண்டர்கள் இருக்கக்கூடிய காற்றை, ஆக்சிஜனை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நாளைக்கு. 2000 ரூபாய் ஒரு சிலிண்டர் என்றால் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் மதிப்பிலான காற்றை, ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கின்றோம். ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் என்றால் மாதம் எவ்வளவு என்று கணக்கிட்டு பாருங்கள். 1,26,000 ரூபாய்க்கு நாம் ஆக்சிஜனை சுவாசிக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு என்றால் ஆண்டுக்கு 14,60,000 40,000 ரூபாய் செலவிட்டு
நம்ம ஆக்சிஜன் காற்றை சுவாசிக்க வேணும். நான் எதுக்காக சொல்லுகிறேன் தெரியுமா? அதெல்லாம் நாம் 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விலையில் ஆக்சிஜனை சுவாசிக்கணும். ஆனால் அந்த ஆக்சிஜன் காற்றை இதோ நம்மை சுற்றி இருக்கிற மரங்கள் தினசரி அன்றாடம் நமக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இலவசமாக தந்து கொண்டிருக்கின்றது. மனிதரால் முடியாதது அருகில் இருக்கிற மரத்தால் கிடைக்கிறது. தினசரி நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை இலவசமாக இந்த மரங்கள் தான் தந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் மரத்திற்கு மாநாடு நடத்துகின்றோம். மரம் இந்த மண்ணின் வரம். மீனின் சினை முட்டை தெரியுமா? மீனின் சினை முட்டை, மீனின் சினை முட்டையை விட ஆலமரத்தின் விதை சிறியது. மீனின் சினை முட்டையை விட ஆலமரத்தின் விதை சிறியது. அந்த விதையிலிருந்து எழும்புகிற ஆலமரம் எறும்பு, பூரான், பல்லி, தேள், கழுகு, குயில், புறா என்று 20க்கும் மேற்பட்ட உயிரினங்களுக்கு வீடாக இருக்கிறது ஒரு ஆலைமரம். மனுஷன் அப்படி இருக்க முடியுதா? மரம்னா என்ன அவ்வளவு இலக்காரம் ஆயிடுச்சு. அதனால எங்க அண்ணன் மரத்தை கட்டு தெளிவி முத்தமிடுகிறார். ஏன்? மரம் மண்ணின் வரம். மரம் இல்லைன்னு வச்சுங்க மழை இல்லை. மழை இல்லைன்னு வச்சுங்க என்ன ஆகும்? எதுவுமே இல்லை. எங்க இருந்து வரும் காற்று? சொல்லுங்க பாப்பா. நீங்க ஏன் அமேசான் காட்டை எதனால் பூமியின் நுரையீரல் என்று சொல்கிறார்கள்? ஏன் சொல்றாங்க? ஆக்சிஜனோட ஊற்றே அங்கதான். அதுவும் இன்னைக்கு மெல்ல மெல்ல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரேசில் நாட்டில் மட்டும் 60% காடுகள் இருக்கிறது, அமேசான் காடு. அது இல்லைன்னா என்ன ஆகு? நாம எல்லாம் அங்கங்க விழுந்து சுருண்டு செத்து போவோம், மடிந்து போவோம். அதனால்தான் எங்கள் அண்ணன், எங்கள் உயிரண்ணன் சீமான் மரத்திற்கு மாநாடு நடத்துகிறார்கள். ஆமாம், மரம் இந்த மண்ணின் வரம். நீங்க வெட்டுகிற கோளறிக்கு புடியாக இருக்கிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் நாங்கள் மரத்திற்கு மாநாடு நடத்துகின்றோம். ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு கடந்து பெற முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஏளனம். என்ன செஞ்சிட போறாங்க? நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் பார்ப்போம். மாற்று கட்சியை சார்ந்த அன்பு உறவுகள், உங்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் சீமான் பேசுகிற அரசியல் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் பார்ப்போம். ஏதோ எங்களை எதுக்குங்கிறதுக்காக நீங்க பேசுறது அவ்வளவுதான். வேற என்ன இருக்க முடியும்? அவ்வளவுதான். நான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாம் தமிழர் என்ற கட்சியில் இருப்பதற்காக நான் பெருமை கொள்கிறேன். ஏன்? திரையரங்குக்குள் திரைக்கு முன்பாக ஒரு நடிகன் ஆடியதை பார்த்து தலைவா என்று கத்திக்கொண்டிருந்த என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை, தம்பி இங்க வா, திரையில் இல்லை உன் தலைவன், தரையில் இருக்கிறான், ஈழ தேசத்தில் இருக்கிறான், 13 கோடி மக்களுக்காக 6 படை கட்டி படை நடத்தி கொண்டிருக்கிறான், போராடி கொண்டிருக்கிறான், பிரபாகரன் என்ற பெருமகன், அவன்தான் உனக்கு தலைவன், வா என்று என்னை போன்ற பிள்ளைகளை, லட்சக்கணக்கான பிள்ளைகளை சீர் செய்திருக்கிற சீமான் எங்களுக்கு அண்ணன் மட்டுமல்ல, ஆக பெரும் ஆசான். அதனால நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதனால்தான் பெருமை கொள்கிறோம். ஒரு கோயிலுக்கு போனோம்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம், ரொம்ப விருப்பப்பட்டு போவோம். எதுக்கு? அந்த இடத்திற்கு போனால் நாம் ஒரு மன திருப்தி அடைவோம், அதுக்காக போவோம். அது சொல்லுவாங்க, வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அப்படித்தான் அன்பானவர்களே, மாற்று கட்சி சகோதரர்களே, எங்கள் அண்ணன் சீமானை பார்க்கின்ற போது ஒரு கோவிலுக்குள் சென்று விட்ட வந்த ஆத்ம திருப்தி எங்கள் அண்ணனை பார்க்கிற போது எங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. அனுப்பி வையுங்கள், உங்கள் பிள்ளைகளையும் அனுப்பி வைங்க. ஏதோ மேம்போக்கா அதை பேசிட்டு போகிறோம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அப்படி நினைச்சிட வேண்டாம். எங்களுக்கென்று எங்களை அரசியல் படுத்தியது மட்டுமல்ல, அறிவார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறார் எங்கள் அண்ணன் சீமான். அதனால்தான் நாங்கள் அவரை நினைத்து பெருமைப்படுறோம். காலம் முழுவதும் அவர் பின்னால் கைகோர்த்து நிற்பதை விட வேற எனக்கு வாழ்க்கையில் தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிதான் நாங்கள் எல்லாரும். வேற என்ன வேணும்? நீங்க ஒரே ஒரு விவாதம்
எடுத்து பாருங்க. எங்க அண்ணன் பேசி விவாதங்கள் இருக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. இப்ப எதுக்கு விவாதத்துக்கு வர்றதில்லை? ஏன் தெரியுமா? அவர் பிள்ளைகள் நாங்கள் பேச ஆரம்பித்து விட்டோம். அவர் சொல்லிக் கொடுத்ததை எனக்கு முன்பாக இருக்கிற என் தம்பி கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தொலைக்காட்சிக்குள்ளும். அதனால எங்க அண்ணன் வர்றதில்லை. பழைய விவாதங்களை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாங்க இந்த ஆம கரியாது இதெல்லாம் சொல்லிட்டு, நாங்க என்ன பேச வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க இங்க இருக்கிற தம்பிமார்கள் போல புரிஞ்சுக்கணும். நாங்க ஏதோ 20 அடி அணகொண்டாவே எங்க அண்ணா அப்படியே அவிச்சு முழுங்கிட்டாருன்னா சொன்னோம். இல்லைங்க, சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். நீங்க வேரி விரில்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, பார்த்துருப்பீங்க. எதுல இந்த என்னது இதுல அனிமல் பிராண்ட் இதெல்லாம் நடிச்சிட்டு இருப்பார். அவர் பார்த்துருப்பீங்க டிஸ்கவரில எல்லாம். அவர் பாருங்க, எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் மனிதர்கள் வாழ்வதற்கு சிரமமான பகுதிக்கு தான் போவார். அவர் என்ன பண்ணுவாரு? பூச்சி பள்ளி பூரா எல்லாத்தையும் வாங்கி வயல கடிச்சு தின்பாரு. ஏன்? அவர் என்ன சொல்ல வருகிறார்? நாம் உயிர் வாழ்வதற்காக இந்த இடத்தில் என்ன இருக்கிறதோ அதை உண்டு, அதை விஷம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு நம்ம அங்கிருந்து பொழைச்சு போகணும் அப்படிங்கிறதா அவரோட கருத்து. அதுக்காக தான் அந்த காணொலியை போடுறாரு. அப்படித்தான் ஈழ தேசத்துல போர் நடந்துட்டு இருக்கும் போது நாங்க போய் எக் ரோல் வாங்கி சாப்பிட முடியும்? முட்டா போய மக்க கூட்டம் எதையாவது எழுதி தொலைகிறான். போர் நடக்குது, அங்க போய் நான் எக் ரோல் வாங்கி சாப்பிட முடியுமா? ஃப்ரைட் ரைஸா இருக்கும், அங்க என்ன இருக்கோ அதை தான் எங்க அண்ணன் தம்பி சாப்பிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க பாப்போம், என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு இருப்பாங்க. இதுல ஆமை கடிச்சானே, பாம்பு கடிச்சானே, பள்ளி கிடைச்சானே, எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அனுராதபுரம் தாக்குதலும் ஒன்று நடந்துச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தாக்குதலை திட்டமிட போன தம்பிகள் உளவுப்படை சார்ந்தவர்கள் நீண்ட காலமாக அங்க தங்கி இருக்கிற சூழல் ஏற்படுகிறது. அவ்வாறு இருக்கும்போது பதுங்கு குழி வழியாக சென்று சாக்கடை கால்வாயை கடக்கணும். நாளாயிருது, கையில கொண்டு போன உணவு எல்லாம் சரியாயிடுச்சு, தண்ணி இல்ல. என்ன செய்யறாங்க? கழிவுநீர் வாய்க்காலில் ஓடிய கழிவுநீரை குடிச்சு வந்தாங்க. தெரியுமா இல்லையா? அப்படி போராட்ட காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுட்டு வர்றோம். இது என்ன இருக்கு? இதுக்கு ஒரு செய்தி, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க நாங்கள் இந்த மண்ணில் சரியான அரசியலை பேச வந்திருக்கின்றோம், சரியான தத்துவத்தின் கீழ் பயணிக்கின்றோம். இந்த மண்ணில் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஆட்சி செய்யறாங்க. 50 ஆண்டு காலம் திமுகவும் அண்ணா திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். முதலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் சொல்லுகின்ற தகவல்களை உண்மை என்று நம்பி உங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் உண்மையாக இருப்போம், எங்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் சொல்லுகிற செய்திகளை செவிமடித்துக் கொள்ளுங்கள். முதலில் யாருமே அதை செய்யறது இல்லை. ஒரு முறை வாக்கு செலுத்துங்கள் எங்களுக்கு, நாங்கள் சரியா இல்லைன்னா மாற்று மறுபடியும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. இதுல என்ன குறைஞ்சிட போது? இதுவரைக்கும் நீங்க வாக்கு செலுத்தி 2 பேருமே மாத்தி மாத்தி வாக்கு செலுத்திருக்கீங்க, எல்லாம் சரியா இருந்திருக்கிறாங்களா? இல்லையே. நீங்க இங்க பாருங்க, வீதியில் இறங்கி மின்சாரம் இல்லை தண்ணீர் இல்லை என்று போராடாமல் இருந்திருக்கிறீங்களா? இங்க வாக்கு செலுத்திட்டு எல்லாரும் விட்டு எல்லாம் கிடைச்சிருக்குதா? எதுவுமே இல்லைங்க, எதுவும் இல்லை. இந்த முத்துப்பேட்டை பேரூராட்சி போய் பாருங்க, திருத்திரப்பள்ளி சாலைகளை பாருங்க, குப்பைக்காக பல வருடமா போராடிட்டு இருக்க. சாலையில் கொட்டுகிற குப்பைகளை அள்ளுப்பா அப்படின்னு போராடிட்டு இருக்கிற முகநூலில பார்த்திருப்பீங்க. எங்க இருக்கிற தம்பிகள்லாம் செய்யல. அப்புறம் என்னத்து மயத்துக்கு நான் அவங்களுக்கு திருப்பி வாக்கு செலுத்தினேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கு நாங்க வாக்கு செலுத்தணும் திருப்பி? நாங்க நாம் தமிழர் ஒரு அரசியலை கட்டமைச்சு இந்த இடத்துல வந்து நின்று கத்திட்டு இருக்கணும். எங்களுடைய வருமானத்தை நாங்கள் சிறுக ஒரு இடத்துல பிச்சை எடுத்து இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? எதனால் இங்கே கூடி இருக்கின்றோம் இத்தனை பேரு? நீங்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்பதனால்தான் நாங்கள் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியலை கட்டமைத்து இந்த இடத்துல இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லாம் சரியாக இருந்தால் எதுக்கு இத்தனை கட்சி வருது? சரியா இருந்திருக்குமே. காமரா ஆட்சி செய்யறோம்னு எல்லாம் பேசிக்கிறது தான், எவனும் செய்யறது இல்லை. இப்போ இப்படி பேச்சு. அன்பான உறவுகள், நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, நிறைய செய்தி சொல்லலாம். உங்களிடத்தை தயவு கூர்ந்து கேட்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு உண்மையாகவும் உறுதியாகவும் நிற்போம். நிச்சயமாக எங்களை நீங்கள் நம்ப வேண்டும். எங்களுக்கு மட்டும்தான் நீங்க வாக்கு செலுத்தணும்.
அதான் உங்களிடத்துல வேண்டி விரும்பி கேட்கிறேன். எங்களுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்தணும். பாருங்க, பாண்டிச்சேரியில ரத்தம் கொடுக்கறதுல முதலிடத்துல இருக்கிறது யாரு தெரியுமில்ல? திமுக, அண்ணா திமுக இல்ல. ஒரு பாதிப்புனா பிரச்சனை ஓடி வர்றதுக்கு நாம் தமிழ் கட்சி தான் குருதி ரத்தம் அதிகமாக கொடுத்து முதலிடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க தான் 2வது இடத்துல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருக்கு. இவங்க எங்க போனாங்க? உங்க ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு தான் இவர்கள்லாம் இருக்கிறார்களே தவிர ஒரு உதவி செய்ய மாட்டான். நானே மேல நிக்கிறேன், மேடையில் நிக்கிறேன். நானே 17 முறை கொடுத்திருக்கேன். எங்க அண்ணன் தம்பி ஏகப்பட்ட முறை கொடுத்திருக்காங்க. எண்ணிக்கை இல்ல, அவ்வளவு முறை ரத்தம் கொடுத்திருக்கிறோம். ஏன் நாங்க ரத்தத்தை கொடுத்துட்டு திரும்பி அவங்க மாதிரி அட்டமை உறிஞ்சிருதுக்கா? இல்ல, உங்களுடன் உங்கள் கஷ்டங்களில் முழுமையாக எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வதற்காக, உங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக உங்கள் பிரச்சனைகளில் பங்கெடுத்துக் கொண்டு பயணிப்பதற்காக நிற்கிறோம். அதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்து ஓடி வருவோமா? இல்ல, எங்களை நம்புங்கள். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். இதோ மேடையிலே அமர்ந்திருக்கிற சகோதரி படித்தவர், பண்பானவர். நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர். நீங்க அவரே வரலன்னா கூட முன்னாடி இருக்கிற எங்க அண்ணன் பிஸ்மியன, சகோதரர் கார்த்தி, சரவண, எல்லாரும் நாங்க வந்து நிற்போம். உங்க பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்பதற்கு நாங்கள் வந்து நிற்போம். இந்த பகுதியை சார்ந்த பகவத் சிங் இருக்காரு, எல்லா தம்பிகள் இருக்காங்க, எல்லாரும் வருவாங்க. எங்களை நம்புங்கள், ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். அன்பு உறவுகளே, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே விவசாய சின்னத்திலே எனதருமை சகோதரி வினோதினி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலும், எனதருமை சகோதரன் இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலும் வாக்குதனை தாருங்கள், ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.